பிரான்ஸ்ல குளிர் தொடங்கிட்டு கொஞ்சம் குளிர் தொடங்கிட்டேன்டா இந்த காருக்கு பேட்டரிலாம் போயிடுமே தான் பிரச்சனை. எனக்கு நடந்த ஒரு அநியாயத்தை பாருங்க. வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்குறதுக்கு வந்து இன்றைக்கு அப்பாயின்மெண்ட் 9:30 ஓகேவா. அப்போ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நம்மளா பார்க்கிங் கிடைக்கிறது செம்ம கஷ்டம். வேறு டாக்டர்கிட்ட செக்ரட்டரி தான் இருந்தாங்க. அப்போ நான் கேட்டேன் வந்து இப்படி அந்த டாக்டர் இப்போ அவங்களுக்கு கேட்டேன் சுற்றி வரணும் மாட்டேன் அதில் என்ன போட்டிருக்கோ அதுதான் நீ செய்யணும் மாட்டேன். ஆனால் அவங்கள்ட்ட திமிர் பேச்சை பாருங்க. எனக்கு செம்ம கோவம் வந்துட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நான் நல்லா பேசிட்டேன். சரியா, நீ செக்ரட்டரி தான் பெரிய டாக்டர் இல்லை, எனக்கு நீ பாடம் நடத்தாத. ஹலோ மக்களே, வணக்கம். சரி, பிரான்ஸ்ல குளிர் தொடங்கிட்டு என்னடா காணலண்டு. ஆனால் போன வருஷம் இதே டைமில் தான் ஒருக்கா சினிமா போட்டுக்குதோ, அதுக்கப்புறம் சினிமா போட்டில் இல்லை நான் வீடியோ போட்டிருக்கிறேன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்க சினிமா கொட்டி கொண்டிருக்குது. எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் அங்கே போய் கொண்டிருக்கிறேன். ஆனால் மழையோடு சேர்ந்து சினிமா கொட்டுறபடியே பெருசாக தங்கையில், ஆனால் செம்ம குளிர் அடிக்குது. பாருங்க மக்களே, மக்களே சினிமா கொட்டை வலிக்கிட்டுது. இங்கே பாருங்க அந்த காரெல்லாம் அங்கால இருக்குது. எங்கட கார் மட்டும் இங்கால இருக்குது. காரணம் வந்து கொஞ்சம் குளிர தொடங்கிட்டேன்டா இந்த காருக்கு பேட்டரிலாம் போயிடுமே தான் பிரச்சனை. இப்போ பேட்டரி இல்லாதால பேட்டரி போயிட்டுது. அதனால் கார் சார்ஜ் பண்ணணும். கேபிளுக்கு வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறேன். மற்றும்படி இல்லாட்டி அங்கால எடுத்து நாங்கள் பார்க் பண்ணணும். அங்காளி பக்கம் எடுத்து அங்காளி பக்கம் தான் நாங்கள் இந்த கிழமை விடணும். ஆனால் இந்த கார் மட்டும் இங்கால தனிச்சு ஆனால் அது மாதிரி நிற்குது. காரணம் வந்து குளிர் வந்தோடனே இங்கே பேட்டரி டிஸ்சார்ஜ் பண்ணிவிடும். இனி கேபிள் போட்டு தான் இது கார் அடித்து அங்கே மாற்றி வைக்கணும். பாருங்கள் மக்களே, எனக்கு நடந்த ஒரு அநியாயத்தை பாருங்கள். இங்கே எனக்கு வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்குறதுக்கு வந்து இன்றைக்கு அப்பாயின்மெண்ட் 9:30 ஓகேவா. நான் 6 மாதத்துக்கு இருக்க ஒரு ஸ்பெஷலிஸ்ட் பார்க்குறேன்னா. அப்போ எனக்கு வந்து இன்றைக்கு அப்பாயின்மெண்ட் இங்கே ஏற்கனவே சினோவும் குளிர். அது வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் வந்து அந்த ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறார். அப்போ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நம்மளா பார்க்கிங் கிடைக்கிறது செம்ம கஷ்டம். சரி ஓகே, நான் வந்து இன்றைக்கு பார்க்கிங் கிடைக்கவே வந்து சுற்றி ஒரு 6-7 தடவை சுற்றி இருப்பேன். பார்க்கிங் கிடைக்கல. அதோட பார்க்கிங் வந்து இங்கே வந்து பே பண்ணணும், விட்டுட்டு போகிறதுக்கும் பே பண்ணணும். சரி என்கிட்ட கடைசி ஒரு 6வது இருக்கா சுற்றி ஒரு மாதிரி பார்க்கிங் எடுத்துட்டு 9:30 அப்பாயின்மெண்ட் 9:35 தான் பார்க்கிங் கிடைச்சிது. நான் 9 மணிக்கே வீட்டிலேருந்து இறங்கிட்டேன். பசங்களெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கு இறங்கிட்டேன். அப்போ குளிருக்கும் சினோக்குள்ளேயும் யோசிச்சு பாருங்க. சரி ஓகே வந்துட்டு பார்க்கிங்கு ஒரு கிடைச்சிச்சு. அதுவும் ஒரு சின்ன பார்க்கிங்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் அடித்தேன். பின்னாலெல்லாம் கூன் அடிக்க வலிக்கிட்டாங்க. சரி, அது அடுத்த பிரச்சனை. பார்க்கிங் எல்லாம் எடுத்துட்டு நான் அந்த டாக்டர் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் தான். ஆனால் மெட்ட பக்கம் போகிறதுக்கு வந்து நாங்கள் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் சுற்றி தான் வருவோம். அப்போ அவர் வந்து மெட்ட பக்கம் இருக்கிறபடியா அப்போ நான் போகிறேன். அந்த சுகத்தாகன்னு சொல்லுவாங்க, அது சுகத்து செக்ரட்டரி இருந்தாங்க. சரியா, வேறு டாக்டர்கிட்ட செக்ரட்டரி தான் இருந்தாங்க. அப்போ நான் கேட்டேன் வந்து இப்படி அந்த டாக்டர் இப்போ அவங்களுக்கு கேட்டுக்க அதை எழுதி போட்டிருக்கிறாங்க. ஓகேவா, எனக்கு ஃப்ரெஞ்சு வாசிக்க தெரியும். ஓகே, அது இன்னொரு பக்கம் இருக்கட்டும். அப்போ அவங்க சொல்லியிருக்கலாம் தானே இப்படி அந்த டாக்டர் வந்து இப்போ மாறிட்டாங்க, இடம் மாறிட்டாங்க, இங்கே தான் போகணும் மட்டும் சொல்லாமல் உடனே என்ன செய்தாங்க, அந்த எழுதினதை வாசின்னு சொன்னாங்க. சரியானு நான் வாசிட்டேன். அப்போ நான் வந்து ஓகே எனக்கு விளங்கிட்டு வாய்ச்சியும். ஆனாலும் நான் வந்து என்ன கேட்டேன் என்றால் அப்போ ஹாஸ்பிட்டலில் சுற்றி வரணும் மைண்டாக. ஏற்கனவே வந்து நான் இப்போ பார்க்கிங் எல்லாம் வேண்டி பே பண்ணுறதுக்கு அந்த டிக்கெட் எல்லாம் அடித்து வச்சுட்டு வர சரியா இதாகிட்டுது. ஓகேவா, டைம் ஆகிட்டு 45 ஆகிட்டுது. அப்போ நான் வந்து கேட்டேன் சுற்றி வரணும் மாட்டேன் அதில் என்ன போட்டிருக்கோ அதுதான் நீ செய்யணும் மாட்டேன். எப்படி இருக்க மட்டும் யோசிச்சு பாருங்க. ஒரு செக்யூரிட்டி வந்து என்னத்துக்கு இருக்கிறாங்களன்னு எனக்கு என்ன புரியலை மக்களே. செக்யூரிட்டின்றது வந்து அவங்க இருக்கிறதுக்கு அவங்க வந்து நார்மலாக வந்து ஒரு பேஷண்ட் வரைக்க ஒரு இதுக்கு தான் அவங்க இருக்கிறாங்க. சரியா, கைட் பண்ணுறதுக்கு தான். இந்த டாக்டர் இங்கே இருக்குது அப்பாயின்மெண்ட்டா பேர்கள் எடுத்து கைட் பண்ணுறதுக்கு தான் அவங்க வந்து இருக்கிறாங்க. ஆனால் அவங்கள்ட்ட திமிர் பேச்சை பாருங்க. எழுதி போட்டிருக்கு அப்படித்தான் போகணுமெண்டா. இப்போ சரி எனக்கு ஃப்ரெஞ்சு தெரியும். இப்போ ஃப்ரெஞ்சு தெரியும் அவங்களுக்கு வந்து என்னென்னு இவங்க சொல்லுவாங்க.
எனக்கு செம கோவம் வந்துட்டு பாக்குறதுக்கு முன்னாடி நான் நல்லா பேசிட்டேன். சரியா, நீ செக்ரட்டரி தான், பெரிய டாக்டர் இல்லை, எனக்கு நீ பாடம் நடத்தாத, நீ வந்து செக்ரட்டரி மாதிரி நடந்து கொள்ளுங்கன்னுட்டு செக்ரட்டரியாண்டா செக்ரட்டரிக்கு என்ன செய்யணுமோ அந்த வேலையை மட்டும் செய்யுங்க, எங்களுக்கு ஒன்று தெரியாடி சொல்லுங்க நார்மல்மோ அவங்க சொல்லத்தான் வேணும். வந்து இப்போ வந்து அவர் டாக்டர் மாறிட்டார், ஓகே இதென்ன இப்போ ஃப்ரெஞ்சு தெரியாதவர்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கணும். அப்போ சரி என்றுட்டு நான் டாக்டர்கிட்ட வந்தேன். அப்போ சுற்றி பார்க்க நீ திருப்பி பார்க்க பண்ண காரணம் நீ எடுக்கலாது, சரி அது அங்கேயே நிற்கட்டு மட்டும் நடந்து டாக்டர்கிட்ட வர 50 ஆகிட்டு. சரி டாக்டர் அவருக்கு விளங்கிட்டு எடுத்துட்டார், ஓகேவா. அப்போ நான் டாக்டர்கிட்ட சொன்னேன், டாக்டர்கிட்ட நான் சொன்னேன் இப்படி இப்படி செக்ரட்டரி வந்து இப்படி காய்ச்சிருக்கிறாங்களா. இப்போ டாக்டர் சொன்னார், ஹாஸ்பிட்டலில் இங்கே வந்து எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் வந்து அவங்க இப்படி தான் கதைக்கிறாங்களாம். தனக்கு வந்து ஒரு செக்ரட்டரி இருந்தது, அவங்க இப்படி தண்டை பேஷண்ட்டோட காய்ச்சபடியாக தான் பேசினதால அவங்க வேலையை விட்டுட்டே போயிட்டாங்களே. இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன், என்னத்துக்காக இது வந்து இந்த செக்ரட்டரி வந்து இப்படி ஃபீல் பண்ணணும் மட்டும் எனக்கு விளங்கல. ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது தானே அவங்க இருக்கிறாங்க. அது வந்து இப்போ ஃப்ரெஞ்சு தெரியாதவங்களுக்கு வந்து ஜோதிச்சு பாருங்க, இப்போ இவ்வளோ பேர் வந்து வயசு போனவங்க ஃப்ரெஞ்சு தெரியாதவங்க எல்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்புக்கு இல்லாடி என்னத்துக்கு இங்கே செக்ரட்டரி வந்து எனக்கு என்ன விடுங்க விளங்கல. அது மெடிக்கல் அண்ட் படிக்க வந்து ஒரு பேஷண்ட் வேணும். நாங்களே ஒரு பேஷண்ட், எங்களுக்கு ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு அவங்க பசியோஸ் இல்லாமல் பேஷண்ட் இல்லாமல் இருந்தாங்கன்னா அப்புறம் என்னத்துக்கு அங்கே வேலை செய்கிறாங்கன்னு தெரியல. சம்பளத்துக்கு மட்டும் வேலை செய்கிறாங்க போல இருக்குது. உண்மையாகவே எனக்கு செம்ம கடுப்பாயிட்டுது. செக்ரட்டரி அவங்களுக்கு பெரிய கொம்பு முளைச்சிருக்கிறார், அவங்க எனக்கு பெரிய டாக்டரா இல்லை, நான் கேட்குறது தெரியாது. நல்லா பேசிட்டு தான் வந்தேன், எல்லாரும் பெருசா சவுண்டு போட்டு நான் பேசிட்டு தான் வந்தேன். என்னோட எல்லாம் அந்த சவுண்டு வேல் விட தேவையில்லை. சரி அவையோட வேலையாவே ஒழுங்கா பார்க்கணும், அவையோட வேலையாவே ஒழுங்கா பார்த்துட்டு நான் இதை மாட்டேன். நல்லா எல்லாருக்கும் நல்லா பேசினேன். நீங்க வந்து ஒரு செக்ரட்டரி தான், நீங்க இப்போ செக்ரட்டரி தான், பெரிய டாக்டர் இல்லை. செக்ரட்டரி என்ன செக்ரட்டரி வேலையை பாருங்க, என்னத்துக்கு அவங்க இருக்கிறீங்களோ தெரியல, வாஸ்ட் ஒன்றுக்கு பிரயோசனப்படாத செக்ரட்டரின்னு சொல்லிட்டு வந்துட்டு நானும் நல்லா பேசிருந்தேன். அப்போ என் டாக்டர் சொன்னார் வந்து, நீ வந்து இப்படி அந்த ஹாஸ்பிட்டல் ஆன்லைனில் போய் அவங்கள எழுதல, நான் எழுதான் விட மாட்டேன், எழுதித்தான் நான் ஆவேன். ஏன்னா வந்து இது வந்து எனக்கு மட்டும் நடக்கல. இப்போ எனக்கு ஓகே ஃப்ரெஞ்சு தெரிஞ்சபடியே நான் சுற்றி இது ஓகே இதுண்ணா வயசு போன ஆக்கள் இப்போ ஃப்ரெஞ்சுக்காரர்கள்ட்ட நான் யோசிச்சு பார்த்து அவங்களுக்காக நான் இது நிச்சயமாக செய்வேன். இது என்ன சொல்கிறேன்டா மக்களே, யோசிச்சு பாருங்க, படித்தவங்கள்டா வந்து அதுக்கேற்ற மாதிரி நடக்கணும். படிச்சுட்டோம், நாங்கள் பெரிய ஆக்கள் இல்லை, அவங்க செக்ரட்டரி பெரிய டாக்டரும் இல்லை, அவங்க வெறும் செக்ரட்டரி மட்டும்தான். ஸோ இப்படி உங்களுக்கு மக்களே ஏதாவது இப்படி நடந்துச்சுதுன்றால் சீரியஸாக இப்படி ஹாஸ்பிட்டல் வழியோ எங்கே நடந்தாலும் வந்து இங்கே இப்படி ஆன்லைனில் போய் அவங்க இப்படி நடக்கிறாங்களேன்ட்டு நீங்கள் வந்து ஒரு இதை எழுதி விடலாம். அதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. எங்களுக்காக யோசிக்காமல் மற்றவங்களுக்கு இந்த நிலை வரக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக நீங்களும் செய்யுங்க மக்களே. நன்றி, வணக்கம்.